ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $68.90 $67.73 பார்த்தீங்கன்னா ஸோ மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்தது. ஸோ நேற்று இன்வென்ட்ரி டேட்டா, ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து சப்ளை தான் கொடுத்துருந்தது நேற்று. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7.07 எம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து காட்டியிருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட அந்த டேட்டா வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபாலிங் வந்து நடந்திருக்கு. அதாவது டேட்டா நமக்கு வந்து இதில் வெப்சைட்டில் அப்டேட் ஆன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock தான் அப்டேட் ஆனது. ஸோ அந்த 8 o'clock உள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட $68 $67.71 வரைக்கும் டவுன் வந்து கொடுத்துருச்சு. ஸோ அங்கேருந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்கலாம், இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்தவொடனே ரேலி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு ஹோல்டிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணலாமே தவிர ஒரு இன்ட்ராடேல நீங்கள் லெவல்ஸ் ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ ஹோல்டிங்னா என்னன்னா 10 o'clock மேலே போயிட்டு ஒரு பொசிஷன் எடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock மேலே நம்ம இந்த பொசிஷன் எடுத்திருந்தா மேபி இன்னைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து கொஞ்சம் 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கீழே இறங்கி ஓப்பன் ஆகிறப்போ நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ மற்றபடி அன்னைக்கே நம்ம எடுக்கலாம்னா அது ரொம்ப ரேர் அது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்டாக என்ன சொல்கிறதுனா நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப் அண்ட் டவுன் மார்க்கெட் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா $67.67 $68.80. ஸோ $1 கொஞ்சம் மேலேயும் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கனால ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக அகைன் வந்து அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் நேற்று ஈவினிங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் டெலிகிராமில். ஸோ அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் 5820. ஸோ இந்த இடத்துலேருந்து ஸோ வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு 20லேருந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ், 60 பாயிண்ட்ஸில் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். 5864. ஸோ நான் பிரேக் அவுட் பாயிண்ட் இன்னைக்கு எதை வச்சுக்க போகிறேன் அப்படின்னா 5864. ஸோ இந்த கேண்டிலோட லோ. ஸோ இந்த கேண்டிலை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ 5809 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் மேலே வந்தது அப்படின்னா 5910 வந்தால் அகெயின் செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. இதோட சப்போர்ட் ஜோன் வந்து 5809. ஸோ பிரேக் அவுட்டில் செல்லிங் இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 5864 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல 60 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மட்டும் பையோ செல்லாம் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ லோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ அடுத்தடுத்து 275 வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக 275 வந்திருக்கு. ஸோ இதில் சப்போர்ட்டு தேர்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டுங்கிறது எந்த அளவுக்குமே ஒர்க் ஆகலை. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் ஒரு 2 or 3 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மேலே வருது தவிர ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு கீழே தான் வருது. கிட்டத்தட்ட 267 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த இடம். ஸோ அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து செல்லிங்லேயே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட் நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப அதிகம் பாசிட்டிவும் கிடையாது. ஸோ அதனால் 267 வந்தால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கோல்டு. ஸோ கோல்டு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகுது. ஸோ ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுங்கிறது கிடையாது. இன்னைக்கு ஒரு 10 பாயிண்ட் மட்டும் ஒரு பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. ஸோ வேணும்னா நம்ம பாசிட்டிவ்ல ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8th கேண்டிலோட ஹை, அதாவது பார்த்தீங்கன்னா $33,345 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சில்வர்.
ஸோ சில்வர் வந்து இன்னும் பிரேக் அவுட் லெவல் எதுவுமே பண்ணலை. ஸோ லோவர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும், நேற்று கேண்டில் லோவர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேபி ஒரு $0.5 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர். ஸோ காப்பர் நம்ம பை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் 890.35ல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுத்திருக்கு. ஸோ காப்பரில் நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 876.40 தான் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த சப்போர்ட் நமக்கு. ஓகேங்களா, 876.40 வந்தால் ஸோ அங்கேருந்து 890.55 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை 2 ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய எல்லாத்துலேயும் போயிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளால் என்ன சொல்லுதுன்னா அதோட டேட்டாஸ் நியூஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் அண்ட் டிசிப்ளின் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகிடும். இப்போ நம்ம க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ க்ரூட் ஆயில் மட்டுமே போதும். நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை. ஸோ இருந்தாலும் இப்போ புதுசாக பார்க்குறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ க்ரூட் ஆயில்னா க்ரூட் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு அதோட டேட்டாஸ், சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதோட டெக்னிக்கல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு டைம் சரியாக போயிடும். ஓகேங்களா, ஸோ க்ரூட் ஆயில் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா உடனே போய் கோல்டு ட்ரேட் பண்ணுறது, அப்புறம் சில்வர் ட்ரேட் பண்ணுறது, காப்பர் ட்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் வேணும். ஏதாவது ஒரு எல்லாமே நல்ல ஸ்கிரிப்ட் தான். ஸோ நாம் எந்த அளவுக்கு அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணோங்கிறத பொறுத்து தான் ஸோ அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் நாம் ட்ரேட் பண்ணுறப்ப நமக்கு டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாது. ஸோ டிசிப்ளின் அண்ட் ஃபோக்கஸ் கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து தேவை. ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் க்ரூட் ஆயில் மட்டும் எடுத்துகிட்டு, இல்லை நேச்சுரல் கேஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.